அக்பர் பீர்பால் கதைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு மாணவனின் முதல் வழக்கு. ஒரு நாள் காலையில் தர்பார் கூடிருச்சு. சக்கரவர்த்தி அக்பர் தர்பாரில் கூடியிருந்தவங்களெல்லாம் பார்த்து, நமது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள்லாம் ஒழுங்காக நடந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்குறார். மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது பிரபு. சபையில் ஏழை பணக்காரங்கிற பாகுபாடே பார்க்குறதில்ல, நியாயமான நீதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நீதிபதியை பாராட்டி ஒரு அதிகாரி பேசுகிறார். பிறகு தர்பாரில் இருந்த எல்லாருமே ஆமான்னு ஆமோதிக்க நீதிபதிக்கு ரொம்ப பெருமையாகவே இருந்துச்சு. ஆனால் பீர்பால் மட்டும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்ததை கவனிச்சிட்டாரு அக்பர். பீர்பால், நீ மட்டும் ஏன் மௌனமாக இருக்கிற? மற்றவங்க சொன்னதெல்லாம் பொய் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறார். இவர்கள் கூற்று சரின்னு நான் சொல்ல மாட்டேன், தவறுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அக்பர், என்ன பீர்பால், தாங்களே நான் சபையை குறை கூறலாமா? என்ன குற்றம் கண்டீர்? இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த கலந்துரையாடல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போவே வாயிற்காவலன் உள்ளே வரான். பிரபு, ஒரு கிழவரும் ஒரு இளைஞரும் நியாயம் கேட்டு வந்திருக்காங்க, உள்ளே வர சொல்லலாமான்னு கேட்க, அவர்களை வர சொல்லுன்னு அக்பர் சொன்னதும் உடனே தர்பாரில் ஒரு கிழவரும் இளைஞரும் உள்ளே நுழைந்து சக்கரவர்த்தியை வணங்கி நிற்கிறாங்க. என்ன விஷயம்? உங்களில் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறார். பிரபு, என் பெயர் அப்துல் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் அந்த கிழவர். நான் ஒரு சட்ட நிபுணன். மாணவர்களுக்கு சட்டத்தின் நுணுக்கங்களையும் வழக்கு விசாரணைகளையும் பற்றி கற்பிக்கிறேன். இதோ நிற்கிறானே பிரமோத், இவன் என் மாணவனாக இருந்தவன். இவன் மீது நான் குற்றம் சாட்ட வந்துள்ளேன் என்றார் அந்த கிழவர். அந்த இளைஞன் செய்த குற்றம் குறித்து அக்பர் கிழவரிடம் கேட்டார். பிரபு, இவன் என்னிடம் மாணவனாக சேர விரும்பிய போது நான் மாதம் 3 பொற்காசு வீதம் குருதட்சணை தர வேண்டும் என்றும் ஓராண்டு காலம் சட்டம் படிக்க வேண்டும் என்றும் கூறினேன். ஆனால் இவன் தான் பரம ஏழை என்றும் தட்சிணை கொடுக்க இயலாது என்றும் கூறினான். படிப்பு முடிந்ததும் நான் வழக்கறிஞர் ஆனதும் முதல் வழக்கில் வெற்றி பெற்றவுடன் 36 பொற்காசுகள் சேர்த்து தருவதாக வாக்களித்தான். அதை நம்பி நானும் இவனுக்கு ஓராண்டு காலம் கற்பித்தேன். இவன் மிகவும் கெட்டிக்கார மாணவன் என்பதால் ஓராண்டிலேயே மிகச்சிறப்பாக சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு விட்டான். நானும் இவன் வழக்கறிஞர் ஆகிடுவான், முதல் வழக்கிலே வெற்றி பெறுவான் என்றும் தட்சணையை மொத்தமாக கொடுப்பான் என்றும் நம்பினேன் சொல்லிட்டு அப்படியே நிறுத்துறான். இப்போது பணம் தராமல் ஏமாற்றுகிறானா என்றார் அக்பர். இல்லை பிரபு, இவன் திடீரென வழக்கறிஞராக பணிபுரியும் யோசனை நான் கைவிட்டு விட்டேன். அந்த தொழிலில் இனிமேல் ஈடுபட போவதில்லைன்னு சொல்லிவிட்டான். உடனே அக்பர் அந்த இளைஞனை நோக்கி, எதற்காக உன்னுடைய உத்தேசத்தை நீ மாற்றிக்கொண்டாய்? பிரபு, நான் சட்டம் பயின்று முடித்ததும் வழக்கறிஞர் ஆகலாம் தான் நினைத்தேன். ஆனால் என் சித்தப்பா திடீர்னு இறந்து போனார். அவர் தன்னுடைய உயிரில் அவருடைய அனைத்து சொத்துகளுக்குமே நான் தான் வாரிசுன்னு எழுதிட்டு போயிட்டார். இப்போ நான் லட்சாதிபதி, நான் எந்த வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லையே, அதனால தான் இளைஞன் சொல்கிறான். அப்படியானால் இவருடைய தட்சணையை என்னத்தை பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நான் கொடுத்த வாக்கை தவற மாட்டேன் பிரபு. எனக்கு என்னைக்கு வழக்கறிஞராக பணிபுரியலான்னு தோணுதோ அப்படி பணிபுரியும் போது முதல் இதுலேயே நான் சம்பாதித்து அவர்களுக்கு நான் கொடுத்த வாக்கு தட்சணையாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். பிரமோத் கூறுவதும் சரியாக தான் இருக்குன்னு நினச்ச அக்பர் உடனே நீதிபதியை நோக்கி, தீர்ப்பு வழங்குங்கள், இப்போது உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறார். நீதிபதி அவர்கள் இருவரையும் உற்று நோக்கி, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கூர்ந்து கவனித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் பிரமோத்து தான் சரின்னு தோணுது. ஏன்னா அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன்னு சொல்லி நம்ம தர்பார்லேயே அவன் உறுதி அளிச்சிட்டான். அவன் சொல்ல நீ ஏற்றுக்கொள்ளணும் கிழவரே. அவனுக்கு என்னைக்கு வழக்கறிஞராக ஆகணும்னு நினைக்கிறானோ அப்போ அந்த தொழிலில் ஈடுபட்டு குருவின் தட்சணையை திருப்பி தரலாம். அதுவரை குரு காத்து தான் இருக்க வேண்டும். இதுதான் என்னோட தீர்ப்புன்னு சொல்கிறார். அக்பர் முதற்கொண்டு அந்த சபையில் இருந்த எல்லாரும் இதுதான் சரியான தீர்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க, பாராட்டியும் பேசுகிறாங்க. ஆனால் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கிழவர் ஏமாற்றத்தினாலும் வருத்தத்தினாலும் உடல் குறுகி போனார். ஆனால் பீர்பால் மட்டும் தீர்ப்பை பாராட்டாமல் மிகவும் மௌனமாக இருந்தார். அதை கவனித்த அக்பர் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு பீர்பாலிடம் கூறினார். அதை கேட்டதுமே கிழவரின் முகம் மலர்ந்தது. மிகவும் புத்திசாலியான பீர்பால் சரியான தீர்ப்பு தான் வழங்குவார் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பீர்பால் இளைஞனை நோக்கி, நீ கொடுத்த வாக்கில் உறுதியாக இருக்கிறாய் அல்லவா என்றார். அதில் என்ன சந்தேகம்? கண்டிப்பாக. அப்போது அதில் கிடைக்கும் வருமானத்திலிருந்து என் குருநாதருக்கு சேர வேண்டிய தட்சணையை கட்டாயமாக நான் தந்துடுவேன் அப்படின்னு இளைஞர் சொல்கிறான். பிறகு கிழவரை நோக்கி, பிரமோத், நிபந்தனையை நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒப்புக்கொண்டீர்கள் அல்லவா என்று கேட்டார் பீர்பால்.
ஆமையா அப்படின்னாரு கிழவர். அப்படியானால் சட்டப்படி இளைஞனின் தரப்பில்தான் நியாயம் உள்ளது. அவன் வழக்கில் வெற்றி பெற்று தட்சணை தரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதுதான் என்றார் பீர்பால். பீர்பாலையும் அக்பரையும் வணங்கிவிட்டு அவர் தள்ளாடி தள்ளாடி வெளியேற இளைஞன் பிரமோத் வெற்றி பெருமிதத்துடன் வெளியேறினான். திடீரென பீர்பால் பிரமோத்திடம், பிரமோத், இதுதான் சக்கரவர்த்தியின் நீதிமன்றத்தில் உன்னுடைய முதல் வழக்கு. உன்னுடைய வழக்கை விசாரிக்க வேறு வழக்கறிஞரை நியமிக்காமல் நீயே உன் தரப்பு நியாயத்தை வெகு அழகாக எடுத்து கூறினாய் என்றார் பீர்பால். பிரமோத் மகிழ்ச்சியுடன் நன்றி ஐயா என்றான். பீர்பால் தொடர்ந்து, அதாவது உன்னுடைய முதல் வழக்கில் நீயே வழக்கறிஞராக இருந்து வாதாடி அதில் வெற்றி பெற்று விட்டாய் இல்லையா என்று கேட்டார். ஆமையா என்றான் பிரமோத் மகிழ்ச்சியுடன். அப்படியானால் நீ வழக்கறிஞராக இருந்து வெற்றி பெற்ற முதல் வழக்கு இது. நீ வாக்களித்தபடியே குருதட்சணையை உன் குருவிற்கு இப்போதே இங்கேயே கொடுத்துவிடு என்றான். ஒரு கணம் திகைத்து போன அனைவரும் மறுகணமே கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். கிழவர் பீர்பாலுக்கு மனமாற நன்றி கூற அக்பர் பீர்பாலை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தழுவி கொண்டார்.